Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.3ல இருக்க fourth sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, factor theorem and splitting the midterm பத்தி தெரிஞ்சுக்க மேல கார்டன் descriptionல லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.3 sum number 4. Factorize. Just factorize னு ஒரு 4 subdivision கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்திருக்கும் போது first இது quadratic polynomial இல்ல cubic polynomial first check பண்ணணும். If in case அது quadratic polynomial இருந்தா we can use splitting the middle term method. Cubic polynomial இருந்தா trial and error method யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த மெத்தட் யூஸ் பண்றதுன்னு we can discuss. Since இங்க கொடுத்திருக்க எல்லா subdivisionsமே அதாவது fourth sumல கொடுத்திருக்க எல்லா subdivisionsமே quadratic polynomial இருக்கிறதால we can use the splitting the middle term method. Now splitting the middle term method எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா just say we have to find two numbers. நம்ம ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும் p q அப்படின்னு சொல்லிட்டு where அந்த p ஐயும் q ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு coefficient of x கிடைக்கணும். அதே அந்த p ஐயும் q ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு coefficient of x square into constant term கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நம்பர் p q we have to find it out. சரி first subdivision பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 12x ஸ்கொயர் மைனஸ் 7x பிளஸ் 1 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பியையும் கியூவையும் பி பிளஸ் கியூ ஆட் பண்ணா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கிடைக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -7. நம்ம எப்போதுமே சைனோட சேர்த்து தான் எடுத்துக்கணும். ஸோ -7 எடுத்துக்கிறேன். அதே அந்த பியையும் கியூவையும் மல்டிப்ளை பண்ணா coefficient of x square in constant term multiply பண்ணும். coefficient of x square 12, constant term 1. 12 times of 1 12 தான். So just 12 ன்னு எழுதிக்கலாம். So இப்போ 12 நான் வந்து ரெண்டு நம்பரா பிரிக்கணும். அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா 12 கிடைக்கணும், ஆட் பண்ணா -7 கிடைக்கணும். So 12 வந்து 2 times of 6 ன்னு பிரிக்கலாம். பட் 6 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ 7 கிடைக்காது. ஸோ அதனால அடுத்த ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 12 வந்து 3 times of 4 ன்னு பிரிக்கலாம். ஸோ 3 times of 4 ன்னு பிரிக்கும்போது 3 plus 4 நமக்கு 7 கிடைக்கும். Since இங்க நெகட்டிவ் கொடுத்திருக்கிறதுனால -3 -4 ன்னு பண்ணும்போது we can get -7 இல்லையா? ஸோ இப்போ பாருங்க இந்த 12x ஸ்கொயர் மிடில் இருக்க -7x -3x -4x அப்படின்னு பிரிக்கலாம். அல்லது -4x -3x அப்படியும் பிரிக்கலாம். நமக்கு எப்படி ஒர்க் ஆன் ஆகுதோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். நான் -4x -3x ன்னு பிரிச்சுக்கிறேன். ஸோ தட் எனக்கு காமனாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா 12 4க்கு காமனாக 3, அதாவது 4 வெளியில் 4 டைம்ஸ் ஆஃப் 3 வந்து 12. அதனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ 4x நான் வந்து காமனாக வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து எனக்கு 3 times of x 3x கிடைக்கும் -1. ஏன்னா 4x காமனாக வெளியில் எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஜஸ்ட் நெகட்டிவை மட்டும் வெளியில் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 3x பாசிட்டிவாக மாறும், 1 நெகட்டிவாக மாறும். இப்போ பாருங்கள் 3x -1 3x -1ங்கிறது காமன் டேர்ம் ஆயிடுச்சு. ஸோ 3x -1ன்ற காமன் டேர்மை வெளியில் எடுக்கும்போது இங்கே எனக்கு 4x பேலன்ஸ் இருக்குது, நடுவில் சைன் நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்த ஓவராலாக 1 எடுத்துக்கலாம். ஸோ 12x ஸ்கொயர் -7x plus 1 ஓட factors splitting the middle term method use பண்ணி we can find it that 3x minus 1 into 4x minus 1 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? So similarly second subdivision பாருங்க. 2x squared plus 7x plus 3 னு கொடுத்திருக்காங்க. The same thing p plus q add பண்ணா coefficient of x கிடைக்கணும் +7. அதே p and q ஐயும் multiply பண்ணோம்னா coefficient of x square into constant term. So 2 times of 3 will be 6. So 6 கிடைக்கணும். So 6 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 2 times of 3 னு பிரிக்கலாம். ஆனா 2 and 3 add பண்ணா கூட நமக்கு வந்து 5 தான் கிடைக்கும், 7 கிடைக்காது. அதே 6 6 times of 1 னு பிரிக்கலாம் இல்லையா? So 6 times of 1 னு பிரிக்கும்போது 6 plus 1 எனக்கு 7 கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2x ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் 7x 6x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு பிரிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2x காமனாக வெளியில் எடுக்கும்பொழுது இங்கே ஆல்ரெடி ஒரு x இருக்கும், ப்ளஸ் 6லேருந்து 2 வெளியில் எடுத்தோம்னா 2 into 3 தான் 6. அதில் 2 வெளியில் எடுத்தோம்னா வில் ஹாவ் 3. ஸோ 3x ஆல்ரெடி வெளியில் போயிடுச்சு, வெறும் x ப்ளஸ் 3 தான் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல x ப்ளஸ் 3 தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ x ப்ளஸ் 3 காமனாக வெளியில் எடுக்கும்போது we will get 2x plus 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 3 splitting the midterm method யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணா நமக்கு x plus 3 into 2x plus 1 ஆன்சரா கிடைக்குது. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல 6x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 6 இருக்கு. ஸோ p பிளஸ் qங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 5. அடுத்தது p into q அப்படிங்கிறது coefficient of x square into
கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்க கான்ஸ்டன்ட் டேர்ம்னும் போது சைனையும் சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ நெகட்டிவும் வரும். 6 6 36 தட் இஸ் நெகட்டிவ் 36. ஸோ நெகட்டிவ் 36 ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போறோம். நம்ம ஸ்ப்ளிட் பண்ணா நமக்கு என்ன வருது, ஆட் பண்ணா நமக்கு 5 வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் 36 ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். 1 டைம்ஸ் ஆஃப் 36 எழுதலாம், வராது. 2 டைம்ஸ் ஆஃப் 18 வராது. 3 டைம்ஸ் ஆஃப் 1 2 12 அதுவும் கண்டிப்பா வராது. ஏன் இதெல்லாம் வராதுன்னு சொல்றேன்னா, இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பாருங்க. 3க்கும் 12க்கும் 9 டிஃபரன்ஸ் இருக்கு. நமக்கு தேவை 5 தான். ஸோ அதனால கண்டிப்பா இதுவும் வராது. அடுத்தது 4 டைம்ஸ் ஆஃப் 9. 4 9s are 36. 9 minus 4 எனக்கு 5 கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல 9 டைம்ஸ் ஆஃப் 4ன்னு எழுதிக்கிறேன். அப்ப எனக்கு வந்து பாசிட்டிவ் 5 வந்திருக்கு. அப்ப பெரிய நம்பர் பாசிட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் வருது. ஸோ சின்ன நம்பர்ல நெகட்டிவ் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப 6x² பிளஸ் 9x மைனஸ் 4x மைனஸ் 6 இப்படி பிரிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல 6க்கும் 9க்கும் காமனா இருக்கிறது 3. எக்ஸை காமனா வெளியில எடுக்கிறேன். 3ல எடுத்துட்டோம்னா 2x² வருது. எக்ஸ் வெளியில எடுத்துட்டேன். ஸோ 2x பிளஸ் இந்த இடத்துல 9ல இருந்து ஒரு நிமிஷம் x² வராது. அதனால நான் இதை ரப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ பிளஸ் 9ல இருந்து 3 வெளியில எடுத்தோம்னா அகைன் ஒரு 3 இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் 2 காமனா வெளியில எடுத்தேன் அப்படின்னா 2x பிளஸ் 3 இருக்கும். கரெக்டா? ஸோ 2x பிளஸ் 3 எனக்கு காமன் டேர்மா வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், 2x பிளஸ் 3 காமனா வெளியில எடுத்துட்டு 3x மைனஸ் 2 எழுதிடுறேன். ஸோ 6x² பிளஸ் 5x மைனஸ் 6 ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணா எனக்கு 2x பிளஸ் 3 இன்டூ 3x மைனஸ் 2ங்கிறது ஆன்சரா கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபைனலி fourth subdivision 3x² minus x minus 4னு கொடுத்திருக்காங்க. So p plus q பண்ணா coefficient of x -1 கிடைக்கணும். p ஐயும் q ஐயும் multiply பண்ணா coefficient of x² into constant term 3 times of 4 12 அதுவும் நெகட்டிவ்ல கிடைக்கணும். So இப்போ 12 ஓட factors பார்த்தோம்னா 2 into 6 3 into 4 of course 3 into 4ல 3 ஐயும் 4 minus 3 பண்ணா எனக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ 12 into 3 3 into 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 3 into 4 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு பெரிய நம்பர்ல நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறேன். அப்போ 3 minus 4னும் போது -1 கிடைக்கும். கரெக்டா? அதே 3 times of 4ங்கிறது -12 கிடைக்கும். அதனால ஸோ இப்போ இந்த 3x² minus x minus 4x plus 3x minus 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் எக்ஸை மட்டும் காமனா வெளியில எடுங்க. என்ன ஆகும், 3x minus 4ன்னு கிடைக்கும். பிளஸ் இந்த இடத்துல 3x minus 4 அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ 3x minus 4 காமனா எடுங்க. x plus 1 அவ்வளோதான். ஸோ 3x² minus x minus 4 splitting the middle term method use பண்ணி factorize பண்ணா we will get x plus 1 and 3x minus 4 தான் நமக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி conclude பண்ணலாம். Okay, so hope you understand this sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 2.3ல third sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க leftல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. and exercise 2.3ல இருக்க fifth sum பத்தி தெரிஞ்சுக்க உங்க rightல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. and maths கஷ்டமா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.